ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 25 ரூபா, ஃபாரின் ஆளுக்கு வந்து 300 ரூபா அது மாதிரி கணக்கில் வருது. ஆன்லைனில் எடுத்தால் வந்து 20 ரூபா, அப்புறம் வந்து ஃபாரின் ஆளுக்கு வந்து 250 ரூபா அது மாதிரி கணக்கு வருது. திருமயத்துக்கு மேலே ஏறுறோம். பின்னாடி ஒரு தம்பி வராப்பில். ஆல்ரெடி 360 எடுத்து வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நாட் அலௌடுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மேலே போய் சும்மா ஒரு வீடியோ மட்டும் பார்க்கலாம். இந்த காலத்தில் ஏதோ வரைஞ்சி விளாண்டுருக்காங்க இது மாதிரி கல்லைங்க மாதிரி. இந்த அங்கே ஒன்று இருக்குது, அங்கே இந்தா இதில் அங்கெல்லாம் ஏதோ எழுதியிருக்கு தெரியல. ஆனால் ஒன்றும் அது வேறு இங்கெல்லாம் நிறைய இருக்குது. இந்த குழி எப்படி அணிஞ்சுன்னு தெரிலங்க. தெரியுதா? இதுக்குள்ளே தான் போனோம். அந்த மேலே அந்த தூண் இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். இது மை ஃபேவரட் பிளேஸ். இதில் தான் நெருப்பு போடுவா போல். ஆனால் இங்கேருந்து அட்டாக் பண்ணால் அது மட்டும் தானே அட்டாக் ஆகும். அப்புறம் எப்படி சுற்றி சுற்றி அட்டாக் பண்ணாங்க அது தெரியலப்பா. இந்த கோயில் தெரியுது பார்த்தீங்களா? அந்த தசவதார படத்தில் எப்படி விஷ்ணு கீழே படுத்துருப்பார்ல, அதே மாதிரி ஒரு சாமி வேறு எங்கேயும் இருக்கானேன்னு தெரியல. ஆனால் இங்கே இருக்குது. எனக்கே 2-3 வாட்டி வந்து தெரியல. ஒரு 4 வாட்டி 5 வாட்டி வரும்போது தான் எனக்கே தெரியும். கீழே கண்டிப்பாக போய் அதை விசிட் பண்ணால பாருங்கள். கண்டிப்பாக பாருங்கள். நான் போகிறேன். கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே ஏதோ இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஆனால் ஒரே இருட்டாக இருக்குது. தெரியுதா சாமி? இங்கேருந்து ஏறின கிருக்குன்னு வருது. வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க படிக்கட்டில். ஃபோனு ஹீட் ஆகி டெலிட் ஆகி போச்சு, காணோம். ஏங்க திருமய மலைக்கோட்டையில் இருக்கேன். பாட்டு போட்டால் மட்டும் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுவீங்களா? இது மாதிரி நார்மலாக விளாக்கறதுக்குலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோ தூரம் கீழே இறங்கி படிக்கட்டு ஏறினா அவசியமே இல்லை ப்ரோ. நல்ல வேலை இப்படி ஒரு வழி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ஷார்ட் ரூட். இந்த இதில் இப்படியே ஏறிடலாம். நோட்டீஸ் பண்ணிங்களா யாராச்சும்? ஒரு மலையில் அப்படி பாயிண்டாக வச்சு இருங்க. ஃபுல்லாக இருக்குது. இதுலையே இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க. ஆனால் என்னென்னு தெரியல. மேலேயும் அடிச்சிருக்காங்க. இது மேலே யாரோ வண்டி ஓட்டுற மாதிரி அடிச்சிருக்கா, தெரியுதா? இதுதான் இங்கே பாருங்க, என்னன்னே தெரியல. இவ்வளோ அச்சா இருக்குது. ஏங்க இது என்ன மாவாங்க அப்படி குத்துனா சரன்னு போகிற? எல்லாம் ஒரே மாதிரி ஓரளவு கரெக்டாக இருக்குது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு தின்னுக்கிருக்கேன் ஆக மாட்டோம். ஸ்டார்டிங்கில் ஒன்று இருக்கு. உள்ளே ஏதோ மர்ம பொருள் கிடக்குங்க. என்னடா அது? ஒன்றுமே தெரியல. உள்ளே குப்பை மாதிரி ஏதோ கிடக்கு. உள்ளே ஏதோ மர்ம பொருள் கிடக்குங்க. இதுதான் ஆக்டர். இது பால்கனி. இதுதான் ஆக்சுவலாக இங்கே வந்து போர் வீரர்கள்லாம் தங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்க வேண்டியது. அதனால் தான் வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.